ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 30/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். காலை 9:11 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய திதி நவமி. மதியம் 1:36 வரை, பின்பு தசமி திதி. அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் சிம்மம் கன்னி ராசிக்கு. இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சுக்கிரன் சூரியன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சந்திரன். இன்று காலை 9:11 மேல் சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இடம்பெயர்ச்சியாவதால் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம் முன்னேற்றமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கிடைக்கும். எதிர்பார்த்த செய்தி, அதுவும் மனமகிழும் செய்தி வரும். இன்று காலை 9 மேல் மீன ராசியிலிருந்து வந்த சந்திரன் உங்களது ராசிக்கு இடம்பெயர்ச்சி செய்கிறார். செவ்வாயும் இணைந்து இருப்பதால் உங்களது எண்ணங்கள் நிறைவேறும். பரணி நட்சத்திரம் தனவரவு கிடைக்கும் நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப செலவு உண்டாகும். தடைப்பட்ட காரியம் வெற்றியாகும். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். இடம் விஷயமாக நினைத்தது நிறைவேறும். கிருத்திகை நட்சத்திரம் பிள்ளைகளால் வரவால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். மூத்த பிள்ளையின் திருமண பேச்சு சுபமாகும். சுப செலவுகளும் தனவரவும் ஆதாயமும் நிறைந்த நாளாக இன்று அமையும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் குடும்பத்துடன் பயணம் செய்வீர்கள். சுப செலவுகளும் விரைய செலவுகளும் வந்து சேரும். வியாபார நிமித்தம் திடீர் பயணம் உண்டாகும். நண்பர்களால் மனமகிழ்ச்சி உண்டாகும். ரோகிணி நட்சத்திரம் வாக்கு சாதுரியம் உண்டாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டும். விரயஸ்தானத்தில் சந்திரன் காலை 9 மேல் விரயஸ்தானத்திற்கு வருவதால் பணம் இழப்பு சற்று மனசங்கடம் உண்டாக்கும். செலவுகளும் சற்று அதிகமாகும். மிருகசீரச நட்சத்திரம் தொழில் வளர்ச்சி உண்டாகும். 3ஆம் இடத்தில் இடம் பெயர்ந்த புதனால் சகோதர வழி லாபமும், இரும்பு தொழில் போன்றவற்றில் வாகன சம்பந்தமான தொழில்களில் லாபம் வந்து சேரும். மிதுன ராசி மிருகசீரச நட்சத்திரம் பூமி லாபம் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தை சந்திரன் செவ்வாயின் பார்வை உள்ளதால் நினைத்த காரியம் வெற்றியாகும். சேமிப்பு உயரும். பயணங்களால் லாபம் அதிகமாகும். திருவாதிரை நட்சத்திரம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மருத்துவ சோதனை வெற்றியாகும். வியாபார லாபம் அதிகமாகும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். திடீர் தனவரவு உண்டாகும். கலைத்துறையில் வாய்ப்புகளும் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரம் கேட்ட இடத்தில் பண உதவி கிட்டும். வாகனம் வாங்கும் எண்ணம் உருவாகும். மனைவியின் குடும்பத்தாருடன் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்து குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். கடகராசி அன்பர்களே, புனர்பூசம் நட்சத்திரம் உங்களது ராசிநாதன் பாக்யஸ்தானத்திலிருந்து தசமஸ்தானமாகிய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயுடன் சஞ்சரிப்பதால் பூமி தொடர்பான பிரச்சனைகள் தீரும். தனவரவு வியாபார லாபம் பெருகும். பூசம் நட்சத்திரம் சந்திரமங்கள யோகம் வந்து சேரும். கல்வி மேன்மை உண்டாகும். சகோதர கலகம் நீங்கி மனமகிழ்ச்சியுடன் தனவரவும் சொத்தும் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் சாதகமாகும். ஆயில்யம் நட்சத்திரம் கவலைகள் மாறும். குழந்தைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். மனைவி உங்களை மகிழ்விப்பார். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீர்கள். புது வீடு கட்டும் யோசனையுடன் அதற்கான தனவரவும் வந்து சேரும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம் காலை 9 வரை இருக்கும். அதுவரை நிதானம் தேவை. 9 மேல் சந்திரன் 9ஆம் இடத்திற்கு இடம் மாறுவதால் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் மாறி மன அழுத்தம், மனக்கவலை தீர்வதுடன் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். தனவரவு உதவிகள் கிட்டும். பூரம் நட்சத்திரம் கொடுக்கல் வாங்கல் காலை 9 மேல் செய்வது சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணத்தால் எதிர்பார்த்த பலன் கிட்டும். ஒளித்து வைத்த பொருள் பணம் கிடைத்துவிடும். பிள்ளையால் ஏற்பட்ட மன வருத்தம் தீரும். தனவரவு வியாபார லாபம் அதிகமாகும். உத்திரம் நட்சத்திரம் தடைகள் மாறிவிடும்.
எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு செய்தி வந்து சேரும். தேர்வு எழுதி வாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு அதற்கான இனிய செய்திகளும் வந்து சேரும். கன்னிராசி. உத்திரம் நட்சத்திரம். கல்வி சம்பந்தமாக பணம் செலவாகும். தகுந்த சமயத்தில் பண உதவி கிட்டும். காத்திருந்த நபர் உங்களை தேடி வந்து உதவி செய்வார். பெண்ணால் ஆதாயம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரம். மனதளவில் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்தாக இனிப்பான செய்தி வந்து சேரும். காதல் கைகூடும். குடும்பத்தில் திருமண பேச்சு உண்டாகும். வரவு செலவு தொழிலில் சற்று லாபம் அதிகமாகும். சுப செலவுகளும் குடும்பத்துடன் பயணம் செய்வதால் விரய செலவுகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரம். பிடிவாதமாக இருப்பதால் காரிய தடை உண்டாகும். சற்று குடும்பத்தினர்களுக்கு விட்டு கொடுத்தால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். நாட்பட்ட கடன் தொல்லைக்கு முடிவு கட்டுவீர்கள். திடீர் தனவரவு வந்து சேரும். துலாம் ராசி. சித்திரை நட்சத்திரம். படிப்பிற்காக அல்லது வேலைக்காக வெளியூர் செல்வீர்கள். வீட்டில் கலகத்தால் மன வருத்தம் உண்டாகி வெளியூர் பயணமும் மேற்கொள்வீர்கள். நண்பர்களின் உதவிக்கரம் கிட்டும். பணவரவு, தொழில் லாபம், வியாபார லாபம் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரம். எப்போதும் மனதில் பாரத்தை ஏற்றிக்கொண்டு நடக்கும் உங்களுக்கு இன்று மனமகிழும் இனிய செய்தியும் தனவரவும் வந்து சேரும். குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மூத்த பிள்ளை வழி தனவரவு வந்து சேரும். பரம்பரை தொழில் வளர்ச்சி பெறும். வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். விஷாக நட்சத்திரம். ராசிக்கு 6, 7ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் புது முயற்சிக்காக பலரின் உதவிகளும் உங்களை வந்தடையும். உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சியும் தனவரவும் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் பெருகும். செவ்வாயின் பார்வை புதனுக்கு உள்ளதால் அதிக செல்வாக்கு, பூமி லாபம், இரும்பு சம்பந்தமான தொழில்களில் லாபம் வந்து சேரும். விருச்சிக ராசி. விஷாகம் நட்சத்திரம். வழக்கு போன்ற கேஸ் சம்பந்தமான சற்று தொல்லை உண்டாகும். செய்யாத தவறுக்கு தண்டனை வாங்க வேண்டியிருக்கும். தொழில் செய்யும் இடத்தில் கவனமாக இருக்கவும். நண்பர்களே சற்று பகைவர்களாக மாறிவிடும் சூழ்நிலையும் உருவாகும். அனிஷம் நட்சத்திரம். சற்று தடுமாற்றம் இருந்தாலும் வாய் வார்த்தைகளுக்கு சற்று கடிவாளம் இடுவது நல்லது. தேவையில்லாமல் உங்களிடம் சண்டைக்கு வருவார்கள். விட்டு கொடுப்பதும் வார்த்தைகளின் கடுமையை குறைப்பதும் குறைகள் சொல்லாமல் இருப்பதும் என்று நன்மை செய்யும். கேட்டை நட்சத்திரம். உறவினர்களின் வருகையால் சற்று செலவுகளும் அதிகமாகும். அவர்களின் கேலி பேச்சால் மன வருத்தம் உண்டாகும். தனவரவுகள் சாதகமாகும். கொடுக்கல் வாங்கலில் சற்று பிரச்சனை இருந்தாலும் கவனமாக கையாளுவது இன்றைய தினத்தில் சுபமாகும். தனுசு ராசி. மூலம் நட்சத்திரம். முன்னேற்றம் உண்டு. தொழில் நிமித்தம் நண்பர்களுடன் பயணம் செய்வீர்கள். கூட்டு தொழிலில் முயற்சியால் நினைத்தது நடக்கும். தனவரவு உண்டாகும். வாகன லாபம் உண்டு. விவசாய தொழில்களில் சற்று லாபம் அதிகமாகும். சகோதர வழியில் சற்று பிரச்சனைகள் வந்து சேரும். போராட நட்சத்திரம். அமைதியாக இருப்பது இன்று உங்களுக்கு நல்லது செய்யும். தாய் வழி உறவால் சற்று சங்கடம் ஏற்படும். சலிப்புத்தன்மை தூண்டும். அலைச்சல்கள் உண்டாகும். நண்பர்களால் சற்று பிரச்சனைகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். உத்திராட நட்சத்திரம். அரசு ஆதாயம் தடைபடும். மன வருத்தம், மன உளைச்சல் சற்று அதிகமாகும். நண்பர்களுடன் வாக்குவாதம் செய்து பகைத்து கொள்வீர்கள். பண விஷயமாக வெளியூர் செல்வீர்கள். சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்கும். மகர ராசி. உத்திராடம் நட்சத்திரம். 3, 4 உள்ள சந்திரனால் தேவையற்ற மன உளைச்சல் வரும். கடன் தொல்லை சற்று பிரச்சனை உண்டாக்கும். மருத்துவ செலவு பெரியவர்களுக்காக வந்து சேரும். சிறு வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும். திருவோண நட்சத்திரம். வாசனை பொருள்களால் லாபம் அதிகமாகும். பூகட்டும் தொழில், விவசாய விளைபொருள்களால், கால்நடைகளால், உணவு சம்பந்தமான தொழில்களால் லாபம் அதிகமாக வரும். மனைவியால் சற்றே வாக்குவாதம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரம். மன உளைச்சலால் வீட்டில் அமைதி கெடும். சட்ட பிரச்சனையில் சற்று சிரமம் உண்டாகும். அரசு தொழிலில் அரசு சம்பந்தமாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். வாகன லாபம் சற்று அதிகமாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு மன மகிழ்ச்சியும் இரட்டி லாபமும் தனவரவும் உண்டாகும். கும்பராசி. அவிட்டம் நட்சத்திரம். உங்களது ராசியில் 3ஆம் இடத்திற்கு சந்திரன் இடம்பெயர்கிறார். செவ்வாயுடன் இணைவதால் சந்திரமங்கல யோகத்தால் சில நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். சதயம் நட்சத்திரம். கேஸ், வழக்கு, கடன் போன்றவற்றில் சமாதானம் உண்டாகும். காரிய தடை மாறி வெற்றியாகும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். எண்ணங்கள் நிறைவேறும். லாபமும் தனவரவும் உண்டாகும்.
புரட்டாதி நட்சத்திரம். பூமி தொடர்பாக எதிர்பார்த்த பலன் கிட்டும். வீடு வாங்க விற்கும் தொழிலில் திடீர் தனவரவு, லாபம், மனமகிழ்ச்சியும் கிட்டும். நீங்கள் சொல்லாமலேயே உங்களை தேடி வந்து உதவி செய்யும் யோகமும் உண்டாகும். மீனராசி. புரட்டாதி நட்சத்திரம். 2ஆம் இடத்தில் இடம்பெயரும் சந்திரன் செவ்வாயுடன் இணைந்து சந்திரமங்கல யோகம் தருகிறார். வராத பணம் வந்து சேரும். பேச்சாற்றலால் பணவரவு, பாராட்டுகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம். பணத்தேவைகள் பூர்த்தியாகும். திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு உண்டாகும். திடீர் வெளிநாடு பயணம் செய்வீர்கள். வெளிநாட்டு தொடர்பால் வியாபார வளர்ச்சி அதிகமாகும். பூமி சம்பந்தமாக, மருத்துவ சம்பந்தமாக அதிக லாபம் உண்டாகும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும். ரேவதி நட்சத்திரம். குடும்பத்துடன் வெளிநாடு செல்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வளர்ச்சியும் அமோக வெற்றியும் வியாபார லாபமும் உண்டாகும். தொழில் வளர்ச்சி பெற புதிய கிளைகள் உருவாக்குவீர்கள். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே. ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.